வணக்கம். ஏரி உடையப்போன அந்த இரவு கரையில் நின்றது இரண்டு உருவங்கள். அதற்கு பிறகு நீர் அமைதியாகிவிட்டது. அந்த இரவில் நடந்தது என்ன? அது எங்கு நடந்தது? அதுதான் மதுராந்தகம் ஏரி காத்த ராமர் கோவில். இங்கு ராமபிரான் சீதா பிராட்டியின் கைகளை பற்றிய நிலையில் அருள்பாலிக்கிறார். இத்தலம் வைணவ மகான் ராமானுஜர் தீட்சை பெற்ற தலமாகும். இத்தலத்தின் மூலவர் ஏரி காத்த ராமர் என்றும், உற்சவர் கருணாகர பெருமாள், பெரிய பெருமாள் என்றும், தாயார் ஜனகவல்லி என்றும் அழைக்கப்படுவர். ஒரு சமயம் ராமபிரான் சீதா பிராட்டி மற்றும் இளைய பெருமாளுடன் கானகம் வந்த நிலையில் இடையில் பஞ்சவடி என்னும் இடத்தில் இருந்து ராவணனால் சீதா பிராட்டி கவர்ந்து செல்லப்பட்டாள். பிராட்டியை தேடி ராமபிரானும் இளைய பெருமாளும் ஒவ்வொரு இடமாக அலைந்து கொண்டிருந்த சமயத்தில் ஒரு நாள் விபண்டக முனிவரின் ஆசிரமத்தில் தங்கினர். விபண்டக முனிவரும் அவர்களை நன்கு உபசரித்தார். ராமபிரான் கிளம்பும் சமயத்தில் தனது ஆசிரமத்துக்கு மீண்டும் வர வேண்டும் என்று விபண்டக முனிவர் ராமபிரானிடம் வேண்டினார். முனிவரின் வேண்டுகோளுக்கு இணங்கி சீதா பிராட்டியை மீட்டு அயோத்தி செல்லும் வழியில் விபண்டக முனிவரின் ஆசிரமத்துக்கு எழுந்தருளி சீதா பிராட்டியுடன் கல்யாண கோலத்தில் அருள்பாலித்தார். இதன் அடிப்படையில் இத்தலத்தில் புஷ்பக விமானத்துடன் கோதண்டராமர் கோவில் எழுப்பப்பட்டது. இத்தலத்தில் ஸ்ரீராமநவமி விழா சிறப்பாக கொண்டாடப்படும். ஒரே நாளில் ராமபிரானுக்கு 5 வித அலங்காரத்துடன் விசேஷ பூஜை நடக்கும். அன்று ராமபிரான் சீதா பிராட்டி மற்றும் இளைய பெருமாளுடன் தேரில் எழுந்தருளுவார். ராமபிரானுக்கும் சீதா பிராட்டிக்கும் இடையே உள்ள அன்பை வெளிப்படுத்தும் விதமாக இத்தலத்தில் திருமண கோலத்தில் அருள் பாலிப்பது சிறப்பு. இவர்களை வணங்கியபடி விபண்டக முனிவரும் மூலஸ்தானத்தில் இருக்கிறார். பெருமாள் சந்நிதிக்கு வலப்புறம் ஜனகவல்லி தாயாருக்கு தனி சந்நிதி உள்ளது. ஜனக மகாராஜாவின் மகளாக வளர்ந்ததால் பிராட்டிக்கு இத்தலத்தில் இந்த பெயர் வழங்கலாயிற்று. இத்தலத்திற்கு ஏரி காத்த ராமர் என்று பெயர் வர காரணம் என்ன? வாருங்கள் பார்க்கலாம். இக்கோவிலுக்கு பின்புறம் ஒரு ஏரி உள்ளது. பல ஆண்டுகளுக்கு முன்னர் ஏரி நிறைந்ததால் கரை உடைப்பு ஏற்பட்டது. ஊருக்குள் தண்ணீர் வந்து மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். அப்போது கலெக்டராக இருந்த லயோனல் பிளேஸ் என்ற ஆங்கிலேயர் எவ்வளவோ முயற்சிகள் செய்தும் மக்களின் துயர் துடைக்க முடியவில்லை. ஒரு சமயம் அவர் இக்கோவிலுக்கு வந்தார். தாயார் சந்நிதியை சீரமைத்து தருமாறு அர்ச்சகர்கள் அவரிடம் கூறினர். அதற்கு அவர், இந்த வருடம் மழை பெய்து ஏரி உடையாமல் இருந்தால் அப்பணியை செய்து தருகிறேன் என்றார். மழைக்காலமும் தொடங்கியது. எந்நேரத்திலும் ஏரி உடையலாம் என்று இருந்த நிலையில் 2 இளைஞர்கள் கையில் இருந்த வில்லில் அம்பு பூட்டி நின்றனர். அந்த அம்பிலிருந்து மின்னல் போன்ற ஒளி கிளம்பியது. அதன் பிறகு ஏரி உடையவில்லை. மகிழ்ந்த கலெக்டர் ராம லக்ஷ்மணரே இளைஞர்களாக வந்ததை அறிந்தார். பிறகு தாயார் சந்நிதியை சீரமைத்து கொடுத்தார். இச்சம்பவம் குறித்த கல்வெட்டு தாயார் சந்நிதியில் உள்ளது. ஏரி உடையாமல் காத்தருளிய பெருமாளுக்கு ஏரி காத்த ராமர் என்ற பெயர் ஏற்பட்டது. கம்பர் கம்பராமாயணத்தை அரங்கேற்றும் முன்பாக ராமர் தலங்களுக்கு யாத்திரை சென்றார். இத்தலத்துக்கு வந்தபோது ஓரிடத்தில் சிம்மத்தின் கர்ஜனை கேட்டது. அந்த இடத்தை பார்த்தபோது அங்கு நரசிம்மர் லக்ஷ்மியுடன் காட்சி கொடுத்து அருள்பாலித்தார். பிற்காலத்தில் சிம்மமுகம் இல்லாத உற்சவ நரசிம்மமூர்த்தி திருமேனி அமைக்கப்பட்டது. அவர் பிரகலாத வரதன் என்றே அழைக்கப்படுகிறார். சுவாதி நட்சத்திர தினங்களில் இவருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெறும். ஸ்ரீதேவி பூதேவியுடன் அருள்பாலிக்கும் கருணாகர பெருமாளே, அதாவது ராமர் பூஜித்த பெருமாளே இங்கு பிரதான மூர்த்தியாக திருவிழா காலங்களில் புறப்பாடாகிறார். ராமானுஜர் இத்தலத்தில் வெள்ளை நிற வஸ்திரம் அணிந்து கிரகஸ்தராக இருப்பதை காணலாம். துறவு வாழ்க்கையை மேற்கொள்ளும் முன்பு இத்தலத்தில் தீட்சை பெற்றுக்கொண்டார். மூலவர் உற்சவர் இருவருக்கும் வெள்ளை ஆடையே அணிவிக்கப்படுகிறது. 16 கரங்களுடன் அக்னி கிரீடம் அணிந்து சக்கரத்தாழ்வார் தனி சந்நிதியில் இங்கு அருள்பாலிக்கிறார். இவருக்கு கீழே எந்திர பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இவருக்கு பின்புறம் உள்ள யோக நரசிம்மர் நாகத்தின் மீது உள்ளார். தம்பதியர் ஒற்றுமையுடன் திகழ இத்தல பெருமாளை பிரார்த்தனை செய்யலாம். குழந்தைகள் கல்வியில் சிறப்பு பெற பெரிய நம்பி
மற்றும் ராமானுஜரிடம் வேண்டிக் கொள்கிறார்கள். பெரிய நம்பி பூஜித்த குழந்தை கண்ணன் கையில் வெண்ணையுடன் வலது காலை மலர் மீது வைத்த நிலையில் காட்சி தருகிறார். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இவருக்கு தொட்டில் சேவை செய்து வைத்து வேண்டுகிறார்கள். நம்பிக்கை இருந்தால் காப்பாற்றும் கரம் இருக்கும். அதற்கு சாட்சிதான் இந்த ஏரி காத்த ராமர் கோவில். நீங்களும் ஒரு முறை இத்தலத்திற்கு வந்து இந்த ராமரை வழிபட்டு செல்லுங்கள். ராமரின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.